Hi children, we will see geometry unit 1 in mathematics. Mathematicsல நம்மளோட first unit என்னது geometry. ஓகேவா geometryல நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் படிச்சிருப்பீங்க இல்லையா 4th ஸ்டாண்டர்டில் geometryன்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் லைன்ஸு ஷேப்ஸு கர்வ்ஸு இந்த மாதிரி ஸ்கொயர் ரெக்டாங்கிள்ஸ் இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா அதுலேயே இன்டெப்த் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம இந்த லெசனில் இந்த இயரில் படிக்க போகிறோம் சரியா see 1.1 able to get the feel of two-dimensional perspective while observing drawings of three-dimensional objects already உங்களுக்கு தெரியும் 2D objects 3D objects 2D shapes 3D shapes ன்னு சொல்லிட்டு 3rd 4th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க ஓகேவா ஸோ 2-dimensional ஷேப்ஸ் அப்படின்றதுலாம் என்னென்ன எந்த ஷேப்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ளாட்டாக நம்ம ட்ரா பண்ணுறோமோ அதெல்லாம் வந்துட்டு 2D ஷேப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் சர்க்கிள் ட்ரையாங்கிள் இது எல்லாமே என்ன ஷேப்ஸ் 2D ஷேப்ஸ் ஓகேவா இது எல்லாமே என்னது 2-dimensional ஷேப்ஸ் நெக்ஸ்ட்டு 3-dimensional ஆப்ஜெக்ட்ஸ் 3-dimensional ஷேப்ஸ் என்னென்ன உங்களுக்கே தெரியும் கியூபு நெக்ஸ்ட்டு கியூபாய்டு நெக்ஸ்ட்டு கோன் சிலிண்டர் இந்த மாதிரி ஷேப்ஸ் இது எல்லாமே என்னது 3-dimensional ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் 3D ஷேப்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒனில் இப்போ நம்ம எந்த 3D ஷேப்ஸ் ட்ரா பண்ணினாலும் நமக்கு வந்து என்ன ஃபீல் ஆகும் அதில் ஏதோ ஒரு 2D ஷேப்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் கோன் ட்ரா பண்ணுறேன் சரியா இப்போ வந்து கோன் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் அப்படின்றது 2D ஷேப் அந்த ஃபீல் வரும் அப்புறம் ஒரு கியூப் நான் ட்ரா பண்ணுறேன் கியூப்ன்றது என்னது 3D ஷேப்ஸ் தானே கியூப் ட்ரா பண்ணுறேன் இப்படி ட்ரா பண்ணும்போது நமக்கு என்ன தோணும் ஸ்கொயர்லேருந்து இந்த கியூப் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தோணும் இல்லையா அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் அதான் பார்க்க போகிறோம் see we can identify 2D and 3D objects in our day to day life ஸோ இப்போ 2D ஷேப்ஸ் எப்படி இருக்கும் 3D ஷேப்ஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கிற எந்த ஆப்ஜெக்டை பார்த்தாலும் நமக்கு வந்து இது 2D ஷேப் இது 3D ஷேப் அப்படின்ட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் 2D ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்குறோம் 3D ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா see 2D ஷேப்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க any shape that can be laid on a flat surface is a 2D shape இப்போ flat surfaceல flat-ஆ plain-ஆ இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் 2D shape அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்லேட்டை வந்து நீங்கள் டேபிளில் வைக்கிறீங்க அது எப்படி இருக்குது ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ அப்போ வந்து அது 2D ஷேப் அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சிருக்கிறது எல்லாமே வந்து 2D ஷேப் தான் பிளாக் போர்டு ஓகேவா அது எப்படி இருக்குது ஃப்ளாட்டாக தான் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து 2D ஷேப் see ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஸ்லேட் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம பிளாக் போர்டும் எக்ஸாம்பிள் தான் சிடி அது எப்படி இருக்குது ஃப்ளாட்டாக இருக்குது அதுக்கப்புறம் சிக்னல் டிராஃபிக் சிக்னல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது அப்புறம் செஸ் போர்டு இது எல்லாமே வந்து 2D ஷேப்கான எக்ஸாம்பிள் சரியா நெக்ஸ்ட்டு 3D ஷேப்ஸ் 3D shapes are solid objects that have 3 dimensions 3D ஷேப்ஸ்க்கு 3 dimensions இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க என்னென்னு பாருங்க these dimensions are length width and height length இருக்கும் அதுக்கப்புறம் width அப்படின்றது breadth அகலம்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்கும் அதுக்கப்புறம் height இருக்கும் இந்த 3 dimensionsமே இருக்கும் அதனால இது 3D shapes அப்படின்ட்டு சொல்கிறோம் see for example
ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னது 3D ஷேப்ஸ் தான். இது எதுவாச்சும் ஃப்ளாட்டாக இருக்கா சர்ஃபேஸில் நம்ம வச்சோம்னா ஃப்ளாட்டாக தெரியுதா என்ன? இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? டைஸு. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோன் ஷேப்பில் ஒரு பிக்சர், சிலிண்டருக்கு ஒரு பிக்சர், அதுக்கப்புறம் ஸ்பியர், அப்புறமா இது கியூப் மாதிரியே டிவி டெலிவிஷன், அதுக்கப்புறம் உண்டியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிலிண்டர் ஷேப்பில். இது எல்லாமே வந்து 3D ஷேப்ஸ் தான். ஓகேவா? சி எப்பயுமே வந்து 2D ஷேப்ஸில் இருந்து தான் நம்மளால் 3D ஷேப்ஸை ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? இப்போ சிலிண்டர் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஆப்ஜெக்டை நம்ம ட்ரா பண்ணினாலுமே அதுக்கு வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸை ட்ரா பண்ணும்போது அதில் கண்டிப்பாக 2D ஷேப்ஸில் இருந்து தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். சி இங்கே பாருங்கள், ட்ரா 3D ஷேப்ஸ் ஃப்ரம் 2D ஷேப்ஸ். 2D ஷேப்ஸ்லேருந்து 3D ஷேப்ஸை ட்ரா பண்ணியிருக்காங்க. சி இவங்க 2D ஷேப்ஸ்க்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து அவங்க என்ன ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? கியூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து கியூபை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரியா? சி ஃபர்ஸ்ட் ஒன் கியூப். கியூபுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஆப்ஜெக்ட் கியூப் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கணும், அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றது பாருங்கள். கியூபை பற்றி பாருங்கள். இட் இஸ் எ 3D ஷேப். கியூப் அப்படின்றது என்னது? 3D ஷேப். ஏன்னா நம்ம வந்து அந்த கியூப்பில் நம்ம என்ன செய்யலாம்? சம் திங்ஸை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம். வி கேன் ஸ்டோர் சம் திங்ஸ். இந்த 3D ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் தான். இட் ஹேஸ் 6 ஃபேஸஸ். சி இங்கே பாருங்கள், ப்ளூ கலர், ரெட் கலர், எல்லோ கலர், அந்த 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த 3 மட்டும்தான் தெரியுது. ஆப்போசிட் சைடு இருக்கிற 3 ஃபேஸஸ் நமக்கு தெரியல. ஓகேவா? ஸோ டோட்டலாக கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 6 ஃபேஸஸ். ஹவு மெனி ஃபேஸஸ்? 6 ஃபேஸஸ். இந்த 3 ஃபேஸஸ் தான் நமக்கு தெரியுது. ஆப்போசிட் சைடு இருக்கிற 3 ஃபேஸஸ் நமக்கு தெரியல. ஓகேவா? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைட்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவல். இட் ஹேஸ் 8 vertices and 12 edges. Vertices is nothing but corner. ஓகேவா? வெர்டெக்ஸ் ஒன்று இருந்தால் வெர்டெக்ஸ், நிறைய இருந்தால் vertices. ஸோ கார்னர்ஸ். ஹவு மெனி vertices? 8 vertices இருக்குது. எட்ஜஸ் அப்படின்றது என்னது? ஒரு ஃபேஸும் இன்னொரு ஃபேஸும் மீட் பண்ணிக்குது இல்லையா, அதுதான் வந்து எட்ஜ், மீட்டிங் பிளேஸ். ஒரு 2 ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கு இல்லையா, ஒரு ஃபேஸும் இன்னொரு ஃபேஸும் மீட் பண்ணிக்கிற அந்த பிளேஸ் தான் எட்ஜ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ டோட்டலி ஹவு மெனி எட்ஜஸ்? 12 எட்ஜஸ். ஓகேவா? கியூப் அப்படின்றது என்னது? 3D ஷேப். அதுக்கப்புறம் how many faces? It has 6 faces. All sides are equal. It has 8 vertices and 12 edges. ஓகேவா? இது எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். இது மாதிரி எல்லா ஷேப்ஸ்க்குமே ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ we should remember these properties. எக்ஸாம்பிள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து கியூபுக்கான எக்ஸாம்பிள். இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கியூபுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வில் see cuboid. சேம் லைக் தட் கியூப் மாதிரியே இருக்கும். பட் நமக்கு என்ன இருக்கும்? ஃபேஸும் 6 இருக்கும், வெர்டிசஸும் சேமாக இருக்கும், எட்ஜஸும் சேமாக இருக்கும். ஆனால் வந்து எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும் கியூபுக்கு. கியூபாய்டுக்கு அப்படி இருக்காது. ஏன்னா இது வந்து பாருங்கள், கியூபாய்டு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் தான் வந்து இதுக்கு சேமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இட் இஸ் எ 3D ஷேப். கியூபாய்டு அப்படின்றதும் என்னது? 3D ஷேப் தான். இட் ஹேஸ் 6 ஃபேஸஸ். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நீங்கள் ஆல்ரெடி 2D ஷேப்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருப்பீங்க லாஸ்ட் இயரே, 3rd 4th படிச்சிருக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயருக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ட்டு படிச்சிருப்போம். ரெக்டாங்கிள்க்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்.
ஓகேவா? ஸோ அதுதான் இங்கேயும் ஷேப் மட்டும் கியூபாய்டு அப்படின்றது 3D ஷேப்பு. மற்றபடிக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல், மற்றதெல்லாம் சேம். 6 ஃபேஸஸ் இருக்குது, 8 வெர்டிசஸ் இருக்குது, 12 எட்ஜஸ் இருக்குது. எதுக்கு? கியூபாய்டுக்கு. ஸோ ஸ்கொயர்லேருந்து 2D ஷேப்ஸ்லேருந்து தான் கண்டிப்பாக 3D ஷேப்ஸை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்கொயர்லேருந்து கியூபை ஃபார்ம் பண்ணுறோம், அதுபோல் ரெக்டாங்கிள்லேருந்து தான் கியூபாய்டை ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு சிலிண்டர். சி எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி ஒன்று இருக்குது. சிலிண்டர் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், ஃபார் டியூப் லைட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேவா? இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இட் இஸ் எ 3D ஷேப். இது என்னது? 3D ஷேப். 2 bases lie in upper and lower surfaces in the cylinder. 2 bases இருக்கு. இதுதான் சிலிண்டர். ஓகேவா? இதுவும் பேஸ் தான், இதுவும் பேஸ் தான். இது அப்பர் பேஸ், இது வந்து லோயர் பேஸ். ஓகேவா? ஸோ அப்பர் சர்ஃபேஸில் இருக்கிறதும் ஒரு பேஸ் தான், லோயர் சர்ஃபேஸில் இருக்கிறதும் பேஸ் தான். Height is the distance between the two bases. So இது upper surface, இது lower surface. இது ரெண்டுக்கும் இருக்கிறது தான் என்னது நமக்கு? height. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த distance தான் என்னது? height. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. AB அப்படின்றது upper surface base, CD அப்படின்றது base. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதை என்ன சொல்லியிருக்காங்க? ஹைட் அப்படின்றாங்க, சொல்கிறாங்க. இந்த ஏவும் சியும், ஏக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் ஹைட்டு தான். இந்த பிக்கும் டிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் ஹைட்டு தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பியர். ஸ்பியருக்கு பாருங்கள் நிறைய எக்ஸாம்பிள். ஆரஞ்சு இருக்குது, பால் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம எர்த்து, அதுவும் ஒரு எக்ஸாம்பிள். எர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஓகே, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். இட் இஸ் எ 3D ஷேப். இது என்ன ஷேப்? 3D ஷேப். இட் ஹேஸ் ஒன் சர்ஃபேஸ். அது ஃபுல்லாக சேர்த்து ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்குது, ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்குது. ஓகேவா? All points on the surface are at the same distance from the center. சென்டர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சென்டர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இங்கிருந்து இங்கேயும் இங்கிருந்து இங்கே எங்கிருந்து பார்த்தாலுமே எப்படி இருக்கும்? எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இந்த சென்டர்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் அதனுடைய சர்ஃபேஸை பார்க்கும்போது. ஓகேவா? சென்டர்ல இருந்து. இட் ஹேஸ் நோ வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். இதுக்கு வந்து என்ன கிடையாது? எட்ஜஸும் கிடையாது, கார்னர்ஸும் கிடையாது. அதுதான் வந்து வெர்டிசஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கார்னர்னு படிச்சிருப்பீங்க. அதுதான் வந்து இங்கே வெர்டிசஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் அ 3D ஷேப். இட் ஹேஸ் ஒன் சர்ஃபேஸ். ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்குது. ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆர் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். சென்டரில் இருந்து சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து எப்படி இருக்குமா? சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இட் ஹேஸ் நோ வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். இதுக்கு வந்து வெர்டிசஸும் கிடையாது, எட்ஜஸும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோன். பாருங்கள், இதுக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐஸ்கிரீம் கோன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்ட்டி கேப் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ 3D ஷேப். இதுவும் என்னது? 3D ஷேப் தான். பேஸ் ஆஃப் எ கோன் இஸ் சர்க்குலர். ஓகேவா? சர்க்குலர்னால் எப்படி இருக்கும்? சர்க்கிள் மாதிரி ஷேப்பில் இருக்கும் இந்த கோனுடைய பேஸ். ஓகேவா? இது வந்து சர்க்குலர் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு
The distance from the top of the cone to the center of the base is called as height. See, இந்த மேலே கோனுடைய டாப்பில் இருந்து அந்த பேஸுடைய சென்டர், ஓகேவா, பேஸுடைய சென்டர், அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைட். ஓகேவா. The distance from the apex to any point lying on the circumference of base is called as slant height. See, the distance from the apex, apex is nothing but this top, இதுதான் வந்து அப்பெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்த அப்பெக்ஸ்ல இருந்து இந்த பேஸில் லை ஆகிற எந்த லைனாக இருந்தாலுமே, எந்த பாயிண்ட்டாக இருந்தாலுமே சரி, ஓகேவா, இந்த பேஸ்க்கு வர எந்த பாயிண்ட்டாக இருந்தாலுமே சரி, ஏன்னா சென்டராக வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், ஹைட்டுன்னு சொல்லிட்டோம். அது தவிர மற்ற பாயிண்ட்ஸ் அந்த பேஸில் இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா இது டோட்டலாகவே தான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த டாப்ல இருந்து அந்த டிப்ல இருந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து எந்த பாயிண்ட் நம்ம எடுத்தாலும் அந்த ஹைட்டை வந்து அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரியா. சென்டராக வர்றது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர சென்டராக வர்றது வந்து ஹைட் அப்படின்ட்டு சொல்லுவோம். என்னது, அந்த அப்பெக்ஸ்க்கும் இந்த பேஸுடைய சென்டருக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை ஹைட்டுன்னு சொல்லுவோம். அதே போலவே இது சுற்றி இருக்கிறது அந்த சென்டர் தவிர ரிமைனிங் எல்லாம் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது தவிர மிச்சம் எந்த பாயிண்ட்டாக இருந்தாலுமே அதை வந்து அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, த ஹைட் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆர் நாட் ஈக்குவல். எப்போதுமே இந்த ஹைட்டும் சென்டராக வர அந்த ஹைட்டும் சைடில் வர மற்ற பாயிண்ட்ஸ்க்கு வரக்கூடிய அந்த ஸ்லாண்ட் ஹைட்டும் ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். ஓகேவா. ஓகே, ரிமைனிங் திங்ஸ் we'll see next video.